இங்க வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இப்படி ஒரு அரங்கம், நாங்க அரங்கத்தில் உட்கார்ந்துருக்கிற மேடையில் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்கோம். ஆனா அப்படி அமைதியா உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது எதையாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு மிக முக்கியமா சந்தோஷமா இருக்கு. அது முன்னேறிட்டு இருக்குதான் நான் நினைக்கிறேன். இங்க வளர 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 என்ன மாதிரி அடையணுங்க. அதுதான் என்னுடைய கவலை. இந்த பருவம் எல்லாருமே ஏங்கி திரும்பி பார்க்கிற ஒரு பருவம். இந்த குழந்தை பருவம், பள்ளி பருவம் அப்படின்றது எத்த பற்றியும் கவலைப்படாம நமக்கு பிடிச்சத உடனடியாக வெளியே சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற இந்த பருவத்துக்காக வாழ்ந்துட்டு அனைவரும் திரும்பி ஏங்கி திரும்பி பார்த்துட்டு இருக்கிற ஒரு பருவம். அப்படியே இருங்க, இதை என்ஜாய் பண்ணுறது தான் நான் சொல்றேன். இப்போ இங்க வந்த உடனே நான் என்ன நினைச்சேன்னா, தமிழ்ல நான் என்ன இப்போ சினிமாவில் நடிச்சிருக்கேன், என்ன யாருக்கெல்லாம் தெரிய போகுது அப்படின்னு நினைச்சேன். நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இல்லையா, இவங்க யாரு, எல்லாரும் கத்துறாங்க கை கட்டுறாங்க அப்படின்னு யாருங்க. நான் சொல்லுவேன், உங்க தலைமுறைக்கு என்ன அறிமுகப்படுத்துற ஒரு படம் இருக்கு அப்படின்னா அது பாகுபலி. கேட்டா எங்க பாகுபலி ராஜ்யத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை இருக்கு, ஜெய் மகிஷ்மதி. ஜெய் மகிஷ்மதியை சொல்லிட்டு என்ன நான் உங்களுக்கு திரும்ப அறிமுகப்படுத்திட்டு பேசலான்னு நினைக்கிறேன். இப்போ யாருக்காவது ஸ்கூலுக்கு போறது அப்படின்னா ஒரு மாதிரி மழை வந்ததுன்னா என்ன நினைக்கிறவங்க, என் பையன் என்ன பண்ணுவான்னா 3 மணி வரைக்கும் தூங்காம இருப்பான். 3 மணிக்கு மேலதான் மழைக்கு விடுமுறை அப்படின்றது அறிவிப்பாங்க. 2012-13 அந்த டைம்ல. இப்போ எப்போன்னு தெரியாது எனக்கு. 3 மணி வரைக்கும் இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போன்லயே இருப்பாங்க. ஏன்னா இவனுக்கு தான் தமிழ் நல்லா படிக்க தெரியும். பள்ளி விடுமுறை அப்படின்றது அவன் 3 மணிக்கு எல்லாருக்கும் சொல்லுவான். சந்தோஷமா அதுக்கப்புறம் தூங்க மாட்டாங்க. நம்ம என்ன நினைப்போம், தூங்குறதுக்காக மறுநாள் வேலை எழுந்திருக்கிறதுக்காக மழை வந்தா ஸ்கூலுக்கு லீவு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். நாங்க நினைக்கிறோம் இந்த குழந்தைங்க தூங்குறதுக்காக அப்படின்னு. நம்ம தான் காலையில 6 மணிக்கெல்லாம் எழுப்பி ரொம்ப சித்திரவதை பண்றோம் குழந்தைங்கள அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, அதுக்கு மேல பார்த்தா விடுமுறைன்னு சொல்லியாச்சுன்னா, ஹாலிடேன்னு சொல்லியாச்சுன்னா, என்ன ஹாலிடேன்னு சொல்லியாச்சுன்னா 5 மணிக்கு எழுதிருக்கோம். பெரிய வேலை இருக்கிற மாதிரி. நிஜமாகவே சொல்ல போனா பெரிய வேலை தான். எந்த கவலையுமே இல்லாம விளையாடுறது எவ்வளவு பெரிய வேலை. வெளியே போய் இல்ல எவ்வளவு பிடிச்ச வேலை. அந்த மாதிரி இருந்தாதான் வாழ்க்கையை ரொம்ப ரசிக்க முடியும். சரி, ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படியே வாழ்க்கைய அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல எனக்கு சின்ன வயசுல நான் நடிக்க வந்துட்டேன். அது தெரியும் நினைக்கிறேன். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. நடிக்க வந்ததுனால ஸ்கூலுக்கு கரெக்டா நான் ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னு பார்த்தா 3 வருஷம் தான். அது 2ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ். அதுக்கப்புறம் மெட்ரிகுலேஷன் படிச்சேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு என்னன்னா, அப்போ கூட ஸ்கூலுக்கு போகும்போது ஷூட்டிங் எப்போ இருக்கும்னு அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன். நான் ஸ்கூலுக்கு போகாம இருக்கு நான் இல்லையா அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, 7th ஸ்டாண்டர்ட்ல போய் சேர்ந்த போது கூட இருந்த பசங்க எல்லாமே நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுதான் என்னை சேர்த்துக்கிட்டாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டேன், அதனால சேர்த்துக்கிட்டாங்க. நோபல் காலேஜில்
கூட இருக்கிற பசங்க எல்லாமே வந்து ஆல்ஜிப்ரா பத்தி பேசுறாங்க, ஹிஸ்டரி பத்தி பேசுறாங்க, பாட்டனி பேசுறாங்க. ஏன்னா 5ஆம் கிளாஸ்ல இல்லை 6ஆம் கிளாஸ்ல தான் அதை அறிமுகப்படுத்துவாங்க. நான் 6ஆம் கிளாஸ் இல்லாமல் 7ஆம் கிளாஸ் வந்ததுனால எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ என்ன பண்ணேன்னா யாரு கூடயுமே பேசாம அப்படியே இருந்தேன். ஏன்னா நம்ம வாய் திறந்தோம்னா நமக்கு எதுவும் தெரியாதுன்னு தெரிஞ்சிடும்ல. அதனால அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு எங்க அப்பா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி. அப்ப என்ன சொன்னாருன்னா, நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற லைப்ரரியில பாரு அப்படின்னு, அதுக்காக இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாரு. சரி, இதெல்லாமே படிச்சுட்டு நமக்கு வந்து ரொம்ப நம்ம எல்லாருமே பயப்படுற இந்த காலகட்டத்தில் இருக்கிற பயப்படுற நாள்னா என்ன? எக்ஸாமுக்கு கூட இல்லை, எக்ஸாமுக்கு கூட நம்ம என்ன பண்ணுவோம், பிள்ளையாருக்கு கையில உடைச்சா பாஸ் ஆயிடும். ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் வந்து கணக்கு வாத்தியார், கணக்குன்னா சரஸ்வதிக்கு கையில உடைப்பாரு. இங்கிலீஷ் எக்ஸாம்னா யாருக்கு தெரியுமா, ஜீசஸுக்கு போய் கேண்டில் வைக்கிறாரு. ஏன்னா இங்கிலீஷ் வந்து ஜீசஸுக்கு தான் நல்லா தெரியுமா. வெள்ளக்காரங்கெல்லாம் இங்கிலீஷ்ல பேசியிருப்பாங்க, அவங்களுடைய கடவுள் ஜீசஸ் நினைச்சிட்டு அங்க போய் கேண்டில் வைக்கிட்டா நம்மளுக்கு இங்கிலீஷ்ல நல்ல மார்க் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா என்ன மார்க் வருதோ அதுதான் வரும் இல்லையா. நம்ம ரொம்ப பயப்படுற டைம் எதுவா இருக்கும், ரிப்போர்ட் வீட்டுக்கு வர்ற டைம். எனக்கு 4 அண்ணா, 4 2 தங்கச்சி. நான் ரிப்போர்ட் வீட்டுக்கு வர்ற டைம்ல எல்லாரும் ஓடி கட்டிட்டு கீழே ஒழிஞ்சிட்டு, எங்க அப்பா ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தலைச்சவங்களே கிடையாது. இந்த கட்டில் கீழே காலெல்லாம் தெரியும் பார்த்தீங்களா, இந்த காலை வந்து கொலுசு இருக்கிற கால் எதுன்னு பார்த்துட்டு கொலுசு இல்லாத காலையா அடிப்பாரு. பொம்பளையா பிறந்ததுக்கு அப்போதான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் அப்பாவுக்கு ரொம்ப தெரியும், அண்ணன் தம்பிக்கு ரொம்ப தெரியும் இல்லையா. அண்ணா எல்லாம் அடி பண்ணிடுவாங்க, ஆனா அண்ணாங்களுக்கு வந்து நாங்க தான் செய்வோம். எங்க அண்ணா ஒரு வாட்டி என்ன பண்ணாருன்னா, ஊர்ல இருக்கும்போது ஒரு அண்ணா வந்து ஊர்ல படிச்சாரு. அந்த அண்ணாவை பார்க்கறதுக்காக நான் தாத்தா வீட்டுக்கு போகும்போது அவர் என்ன பண்ணாரு, என்கிட்ட மட்டும், ஏன்னா நான் வந்து ரொம்ப அன்பு தந்துச்சு, என்கிட்ட மட்டும் உங்களுக்கு காமிக்கிறப்பா அப்படின்னு ஒரு பெட்டி ஃபுல்லா கோலி விளையாடி இருக்கீங்களா நீங்க? பரவாயில்லையே, கோலி விளையாடிட்டீங்க, பொய் குழந்தைங்க கூட கோலியை பற்றி தெரியுது, கொடுத்து வச்சவங்க நீங்க. ஏன்னா நிறைய இந்த ஜெனரேஷன் யாருக்குமே வந்து கோலி தெரியாது. எங்க அண்ணா ஒரு பெட்டி ஃபுல்லா கோலி, பெரிய சைஸ்ல சின்ன சைஸ்ல கலர் கலரா கோலி எல்லாம் அவர் ஜெயிச்சிருக்காரு. இந்த ஜெயிச்ச கோலி எல்லாம் எனக்கு கொண்டு போய் காமிக்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நான் நினைச்சேன் அண்ணா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு. ஆனா எங்க அண்ணா வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல எங்க அண்ணா வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, அப்பா கிட்ட சொல்லிடாரு அப்படின்னு. ஆனா எங்க அப்பாவுக்கு வந்து நான் தான் ரொம்ப செல்லம் சொன்னேன். எங்க அப்பா கிட்ட நான் எதையுமே சொல்லாம இருக்க மாட்டேன். எங்க அப்பா கொஞ்சம் அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு அந்த கோலி இந்த பெட்டியை காமிச்சேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, என் பெரிய ஒரு கிணறு இருந்தது வீட்டுக்கு பின்னாடி, அந்த கிணத்துல கொண்டு போய் எங்க அண்ணாவுடைய இந்த வெற்றி பதாகைகள் எல்லாத்தையுமே கொண்டு போய் கொட்டிட்டாரு. நான் அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன். இனிமே அப்பா கிட்ட வந்து எதுவுமே சொல்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு கூட அந்த கிணறு போய் பார்க்கும்போது எங்க அண்ணாவுடைய கோல் எல்லாம் இதுலதானே இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவேன். இப்படிப்பட்ட ஒரு உறவு, ஒரு விளையாட்டு. எங்க அண்ணா வந்து இன்னும் என்ன இருக்காரு, இந்த தென்னை மரம் இருக்கும், அது கடையில் இருக்கிற அந்த ஒரு சின்ன
முன்னாடி வந்து ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம மலைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வந்து அந்த மலை மேல ஓடி போயிடும். ஆனா இப்போ அந்த இடத்துக்கு போய் திரும்பி பார்க்கும்போது அப்படி ஒரு மலையும் கிடையாது. அப்படி அந்த மலையேறி விளையாடுற குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறதுதான். ஆனா ஒரு மலை நம்மளுக்கு அப்படி கிடைச்சதுன்னா நம்ம விளையாடாம இருக்க மாட்டோம் அப்படின்னு தான் நான் இன்னும் நம்புறேன். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அற்புதமான ஒரு பருவம் இந்த குழந்தை பருவம். இந்த குழந்தை பருவத்தை வந்து அவ்வளோ அழகான இந்த பருவத்தை சில நேரத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, என் பையன் வந்து ரிஷி 5ஆம் கிளாஸ்ல வந்துட்டு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுதுகிட்டே இருந்தான். நீங்களாம் அழுதுருக்கீங்கல்ல? அழுதுகிட்டே இருந்தான். என்னடா இங்கே அழ மாட்டேங்க, ஸ்கூலுக்கு போக பிடிக்குமா? ஏன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு ஸ்கூலுக்கு போகலாம். பட் இவன் வந்து கணக்கு வாத்தியார், கணக்கு மிஸ்ஸு என்னை வந்து டிடெக்ஷன் அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களா, அதனால வந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஒரு 4 நாள் அழுதுகிட்டே இருந்தேன். வேற வழி இல்லாம நான் அவனை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போனேன். இந்த மேமை பார்க்கணும் அப்படின்னு. சோனியான்னு ஒரு புது மேம் வந்திருக்காங்க அப்படின்னு. ஏன்னா எல்லா மேமும் இவருக்கு ரொம்ப பிடிச்ச மேம் தான். அதுல மிக முக்கியமான மேம் தமிழ் மேம் தொடர்ச்சி போய் கேட்பானா, நீங்க அடுத்தது எனக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு தமிழ் மேல அவங்களுக்கு வந்து அப்படி பிடிச்சிட்டேன். அப்போ அந்த மேமை பார்த்தா அப்போதான் அவங்க வந்து புதுசா ஜாயின் ஆகிருக்கு வந்தாங்க. நான் சொன்னேன், மேம் உங்களை பார்த்து பயந்து தான் என் பையன் வரமாட்டேங்கிறாங்க மேம். என்ன அவங்க பார்த்து சொல்லுங்க சொல்றாங்க, என்ன பார்த்து பயப்படுறாங்க, அவங்க பார்த்துதான் நான் பயப்படுறேன்னு பாருங்க. அப்பதான் புரிஞ்சுது, ஒரு பையன் 4 நாள் வீட்டில் வச்சு என்னால முயற்சி முடியல. ஒரு 40 பேர் வச்சு அடிக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற நேரத்துல கையெழுத்து கும்பிடணும். ஆசிரியர்களும் எழுத்தாளர்களும் தான் நம்ம சமூகத்துல போற்றப்பட வேண்டியவங்க. ஒருத்தங்க உங்க கையை பிடிச்சி உங்களுடைய அறிவு அப்படின்றத சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க. இன்னொருத்தங்க இந்த உலகத்தையே படிச்சு இந்த உலகம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கு, எப்படி இருக்கா நல்லா இருக்கும்னு எழுதுறவங்க எழுத்தாளர்கள். சரிங்களா? அதே நேரத்துல நான் வந்திருக்கிற துறையை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு துறை. இப்போ இத்தனை பேர் இருக்காங்க, மேயர் உட்கார்ந்துருக்காங்க, நக்கீரன் கோபாலன் அவர்கள் இன்னும் வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட். எத்தனை ஒரு பயங்கரமான சூழல்களுக்குள்ளெல்லாம் போய் அவர் போய் பேட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த பேட்டிகள் எல்லாம் வந்து இன்னைக்கு கூட தைரியமா எதுவாக இருந்தாலும் பேசி தட்டி கேட்பதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஜேர்னலிஸ்டுடைய வேலை. அவர் இருக்காரு, ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் இருக்காங்க, எல்லாருக்குமே வழிகாட்டியா இருக்கிற ஒரு பெரிய பேச்சாளர் இருக்காங்க, இன்ஃபோசிஸ்ல வேலை பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க. ஆனா வந்து இவங்க எல்லாம் இருக்கும்போது எப்படி நான் வந்து உடனே கை கட்டுனீங்க அப்படின்னு பார்த்தா, அதுதான் சினிமாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வீச்சு இல்ல. இது உண்மையில எத்தனை பேருக்கு வந்து விஜய் பிடிக்கும்? ஆல்மோஸ்ட் 90% அதிக பிடிக்கும், சிவகார்த்திகேயனை பிடிக்கும், நயன்தாராவை பிடிக்கும், கிருஷ்ணாவை பிடிக்கும், என்ன பிடிக்கும். அதுதான் சினிமாவுக்கு இருக்கு. ஆனா இந்த சினிமாவில் வர்றது அப்படின்றதோ இவ்வளோ வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வேலை பண்றது அப்படின்றதோ வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. விஜய் அப்படிங்கிற ஒரு படத்துல விஜயோட நடிச்சார். விஜய் அவர்கள் வந்து எனக்கு நல்ல தெரியும், எனக்கு
நாங்க வந்து கொஞ்சம் இந்த பழைய காலத்து ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப கரெக்டா போயிடுவோம். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், விஜய் டைம்ல விஜய் எங்க இருக்காரு, எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்காரு, அவருக்கு 10 மணிக்கு வைப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு நான் 7:15 போனா விஜய் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஏன்னா 7:30 மணிக்கு அவரும் வரணும்னு டைரக்டர் சொல்லி அவர் 7:15 வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் இல்லைன்னா அந்த ஒரு யூனிட் இருக்குன்னா, ஃபிலிம் யூனிட் இருக்குன்னா அந்த யூனிட் வந்து விஜய் சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. நான் 10 மணிக்கு வரேன்னு சொன்னா டைரக்ட் மாட்டேன்னு சொல்லுவாரா? அப்படி கிடையாதுல்ல. ஆனா அப்படி கிடையாது. அட்லி வந்து இவரை விட சின்னவர், ஜூனியர். ஆனா அவர் கேப்டன் ஆஃப் தி ஷிப். அவர் சொல்லியிருக்காரு 7:30 வர சொல்லியிருக்காரு. 7:30 ரெடியா 7:50 நானும் வரதுக்கு முன்னாடி நின்றுருக்காரு. அப்படின்னா அதுதான் ப்ரொஃபஷனலிசம் இல்ல. எந்த வேலையை நம்ம செய்யறோமோ அதை திருத்த செய்யறது அப்படின்றது. ரொம்ப சீக்கிரமா சில பேரை பத்தி நான் இதை சொல்லணும்னு நினைச்சிருக்கிறத சீக்கிரமா சொல்றேன். ஜானகி அம்மாள் அப்படின்றவங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியாது. இப்போ நம்ம வந்து ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு என்ன, ஸ்வீட்டு தானே, சாக்லேட்டு ஸ்வீட்டு. அதுல சர்க்கரை நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த சர்க்கரை எல்லாம் முதல்ல இருந்தது கிடையாது. 1930s எல்லாம் நமக்கு வந்து வெல்லம் தான் இருந்தது. ஒரு சாதாரண ஒரு வகை கரும்பு தான் இருந்தது. ஆனா இவங்க ஒரு தலித் குடும்பத்துல பிறந்திருக்கிறவங்க, 5 பெண்களும் 4 ஆண்களும் இருந்திருக்கிற குடும்பத்துல. பெண்களுக்கெல்லாம் அவங்க அப்பா என்ன பண்ணாரு, வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, நான் படிக்க விரும்புறேன், என்னுடைய கல்யாணத்துக்காக நீங்க எடுத்து வச்சிருக்கிற அந்த பணத்தை எனக்கு கொடுங்க, நான் படிக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த சைக்காலஜியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பாட்டனியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவங்க போய் படிச்சு முன்னேறி அவங்களுக்கு மிக முக்கியமாக படிக்கிறதுக்கான ஆர்வம் எப்படி வந்ததுன்னு ஒரு தடவை கேட்டபோது சொன்னாங்கன்னா, எங்க ஊர்ல ஒரு சின்ன லைப்ரரி இருந்தது. எங்க அம்மா வந்து இத்தனை குழந்தைங்க இருக்கிறதுனால எங்களை மேய்க்க முடியாம லைப்ரரிக்கு துரத்தி விட்டுருவாங்க. நான் அந்த லைப்ரரிக்கு போய் வாசிக்க ஆரம்பிச்சதுனாலதான் எனக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு. அப்போ ஒரு ஹைப்ரிட் ரகத்தை கண்டுபிடிச்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்கிற அந்த கரும்புனாலதான் ஒரு கமர்ஷியல் சுகர் கேன் நமக்கு கிடைச்சிருக்கு. நிறைய தாவரங்களுக்கு ஜானகி அம்மாவுடைய பெயர் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு கவிதை, பாரதியாருடைய கவிதையை சொல்லிட்டு நான் இதை முடிச்சுக்கிறேன். இந்த புவிகளில் வாழும் மரங்களும் இந்த நறுமலர் பூஞ்செடி கூட்டமும் அந்த மரங்களை சூழ்ந்த கொடிகளும் ஔடத மூலிகை பூண்டு புல் யாவையும் எந்த தொழில் செய்து வாழ்கின்றன. நம்ம சுத்தி இருக்கிற இந்த செடி கொடி மரம் இதெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, என்ன தொழில் அப்படின்னு பாரதியார் கேட்கிறாரு. அவையாவும் உங்களுக்கு தொழிலிங்கே அன்பு செய்தல் கண்டீர் அப்படின்னு. யாராவது கட்டளை எடுக்கிறாங்களா, காலையில சூரியன் நீ வரணும் அப்படின்னு? யாராவது மழைக்கு சொல்றாங்களா நீ இப்ப பெய்யணும்னு? யாராவது இந்த பூமிக்கு சொல்றாங்களா இந்த தாவரங்கள் எல்லாம் நீ பயிர்விக்கணும்னு, விளைவிக்கணும்னு? அது தான் பார்த்து தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே போகுது. பார்த்தீங்களா, நெல் பயிர்விக்கலைன்னா நமக்கு சாப்பாடு கிடையாது. அதுல இருந்துதான் எல்லாமே வருது. சூரிய கிரணங்கள் இல்லைன்னா நமக்கு எதுவுமே கிடையாது. யாரு சொல்லி இந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க? கிடையாது. இவை அனைத்துமே ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? என்ன தொழில் செய்கின்றனவா? அவை அனைத்துமே அன்பு செய்தல் என்கின்ற தொழிலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த தாவரங்கள், இந்த இயற்கைக்கு நம்ம மேல இருக்கிற அன்பை தான் பொழுது கொண்டே இருக்கின்றது. இந்த அன்பு நின்று போச்சுன்னா நம்ம இருக்கவே மாட்டோம். காற்று இல்லைன்னா இருக்க மாட்டோம். மழை இல்லைன்னா முடியாது. வெயில் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி அன்பு என்பது மட்டுமே நம்மளுடைய இயற்கை குணமாக
படித்தவர்கள் தான் என்ன ஆக வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டவர்கள். இப்ப நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நான் இது ஆகணும்னு மனசுல வரும். இப்ப இல்லைன்னா கூட ஒரு கட்டத்துல வரும். ஆனா அது ஆவதற்கு வழி என்ன அப்படின்றது வெறும் பாடப்புத்தகத்துல கிடைக்காது. 5ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸுக்கு போன நான் எல்லாத்த பத்தி பேச முடியுதுன்னா வாசிப்பினால் மட்டுமே. எனக்கு ஒரு பயங்கர இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருந்தது. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல. அதனால கீழே கொடுத்த துண்டு கூட எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால எந்த விஷயம் எடுங்க